அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நமது கொள்கை சித்தாந்தம் கருத்தியல்களுக்கு உடன்பட்டவர்களும் சரி, உடன்படாத நபர்களை கூட நம்ம மானசீகமான முறையில் மதிக்கிறோம், கண்ணியப்படுத்த கூட செய்கிறோம். ஏன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கண்ணியமான வார்த்தைகள், அவர்கள் இந்த சமூகத்திற்கு, இந்த மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய அந்த அறப்பணிகள், இவைகள்தான் அவர்களை உயர்த்தி பேசப்பட வைக்கிறது, கண்ணியப்பட வைக்கவும் செய்கிறது. இதுதான் அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபாத்திர் 10வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், மன்கான யுரீதுல் இஸ்ஸத்தை, யார் கண்ணியத்தை நாடுகிறாரோ, ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமியா, கண்ணியங்கிறது முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது வெறுமனே நீ நாடாத. யஸ்அது கலிமுத் தய்யிபு, நல்ல வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய கண்ணியத்தை உயர்த்தும். வல் அமலு சாலிஹு, நல்ல செயல்பாடுகள், என்னது நல்ல செயல்பாடுகள், இந்த மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய அந்த நல்ல செயல்பாடுகள், இர்ஃபாஹு, அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய மரியாதையும் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தும். இவ்வாறு தான் கண்ணியத்தை தேட வேண்டுமே தவிர வெறுமனே கண்ணியத்தை தேடாதீர்கள் என்கிறான் அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவன். நாமும் அதை ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.